நம்ம இந்தியாவில் இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து பயங்கரமா பெய்ஞ்சிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பயங்கர மழையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல நாம வந்து ஒரு டூர், ஒரு லீவ் கிடைச்சா, ஒரு லாங் லீவ் கிடைச்சா அப்படின்னா ஒரு டூர் போட நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி வெறும் ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு இடம் போடும் அப்படின்ற மாதிரி நீங்க தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் தாங்க இந்த இடம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க, நாம் இன்றைக்கி அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 500 ரூபாயை வச்சுக்கிட்டு நம்ம சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர்லேருந்து எப்படி நாம் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வரணும், இங்கே நம்ம என்னென்னலாம் திங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், அதுவும் இப்போ மான்சூன் சீசனு, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மழையாக பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு எப்படி இந்த இடத்துக்குலாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் திங் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, புன்னகை மன்னன் ஃபால்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா புன்னகை மன்னன் படம் வந்த பிறகு இந்த ஃபால்ஸ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இது வந்து கேரளாவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. சாலக்குடி அப்படின்ற ஊரில், சாலக்குடி அப்படின்ற ஒரு நதியில் தாங்க இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 150 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு. பை ட்ரெயினில் நீங்கள் ஈஸியாக போயிடலாம். நீங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க அப்படின்னாலே இங்கேருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு ஈஸியாக போயிடலாம். இங்கிருந்து நிறைய ட்ரெயின் இருக்கு. நீங்கள் திருச்சூர் இல்லை சாலக்குடி அந்த மாதிரி அந்த ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஈஸியாக நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிடலாம். வந்துடுச்சு. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தா அந்த ட்ரெயின் ஜெர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரெயின் காலையில் தினைக்கும் 6:45 கோயம்புத்தூர் வருங்க. இது கோப்ரா டு திருவனந்தபுரம் நார்த் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சாலக்குடி காலையில் ஒரு 10:45 நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பட் இந்த போகிற ரூட் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அந்த பாலக்காடு, இந்த கணவாய், இந்த கேனல் இருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். வாங்க ஃபர்தராக அதை கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அதுவும் ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால போகிற இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பயங்கர மிஸ்டாக இருந்துச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. அது இந்த இடத்துல ட்ரெயின் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா இந்த இடத்துல யானைகள் நடமாட்டம் நிறையா இருக்கும். ஸோ அதனால ட்ரெயின் வந்து ஸ்லோவாக தான் போகணும். கோயம்புத்தூர் வந்து மெயினாக இந்த பாளையை தாண்டிச்சு அப்படின்னாலே ட்ரெயின் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்லாம் நீங்கள் போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாலக்காடு. நம்ம ட்ரெயின்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற பஸ்ஸு தாங்க. ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகணும். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகுமா. வாங்க அப்படியே நெக்ஸ்ட் நம்ம அதிரப்பள்ளியில் போய் சந்திப்போம். ரெகுலராகவே பஸ்ஸஸ் இருக்குங்க. உங்களுக்கு 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த சாலக்குடியிலேருந்து அப்படியே நீங்கள் பஸ்ஸில் போகலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரூட்டுங்க. கேரளா அப்படின்னாலே நமக்கு சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு ஒரு க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசின்னு தாங்க இருக்கும். அதுவும் நாங்கள் போகிறப்பலாம் நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னுமே க்ரீனிஷாக இருந்துச்சு. நார்மலாகவே பயங்கரமாக கேரளா வந்து ரொம்ப பச்சை பசின்னு தான் இருக்கும். போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ரப்பர் தோட்டங்களை நம்ம பார்க்கலாங்க. கேரளாவில் நிறைய இந்த மாதிரி ரப்பர் தோட்டங்கள் நிறையா இருக்கும். ஸோ இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழியில் நிறைய ரப்பர் தோட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஆலிவ் தோட்டமும் இருக்குது. இந்த ஆலிவ் ஆயில் வந்து தயாரிப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ தென்னை மரமாக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் சொன்னாங்க இதெல்லாம் ஆலிவ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் கண்டு நீங்கள் ரசிச்சுட்டே போகலாம். ஒரு 1 hour ட்ராவலில் நீங்கள் அதிரப்பள்ளி போய் ரீச் ஆகிடுவீங்க. அங்கே ரீச் ஆகிட்ட பிறகு அங்கேருந்து ஃபால்ஸுக்கு இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போகணுங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் தான் நடந்து போகணும். நடந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகலாம். ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு நுழைவு கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 rupees வந்து வசூலிக்கிறாங்க. அது நீங்கள் வசூலிட்டு அப்படியே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு நீங்கள் நடந்து போய் பார்க்கலாம். இப்போவே ஃபால்ஸோட சவுண்டு பயங்கரமாக கேட்குது பின்னாடி. கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க போகலாம்.
அதுவும் நான் உண்மையாலுமே ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் பயங்கர மழை பெஞ்சு இருந்துச்சு. எங்கடா வெளியில் நிற்க முடியுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. எல்லாரும் பாருங்கள், எல்லோரும் இங்கே ஒரு கவர் மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ பாருங்கள் எப்படி தண்ணி அப்படின்னா எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் ஒரு வாரமாகவே நல்ல மழை. ஸோ அதனால் தண்ணிக்கு வந்து இங்கே குறைச்சலே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னனில் அங்கே முன்னாடிலாம் நம்மளே நிறைய டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ அங்கே முன்னாடிலாம் போய் நின்றுருக்கேன். பட் இன்றைக்கெலாம் அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருக்குது. இந்த புன்னகை மன்னனில் வந்து அந்த பாறைலாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இடம் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட நம்ம போகலாம். பட் இப்போ நம்மளை அந்த இடத்துக்குலாம் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் நிறையா ப்ரிகாஷன்ஸாக நம்மளை முன்னாடியே விட மாட்டேங்கிறாங்க. என்னென்னா எல்லாரும் ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேங்கிறாங்க. முன்னாடியே கேட்டு மாதிரி போட்டு நம்மளை தடுத்துடுறாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே அதோட அழகை வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோங்க. அதரப்பள்ளி வியூ வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நான் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நான் முன்னாடிலாம் வந்தப்போ இவ்வளோ தண்ணிலாம் நான் பார்த்ததே இல்லை. பட் இதெல்லாம் நிறைய வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், கீழே வந்து ஆறு போடுறதே தெரியல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு செம்மையான ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிதுங்க. இந்த மாதிரி வியூ வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ நான் ஒகேனக்கல்ல பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். பட் இங்கே வந்து இது நயகரான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பாருங்கள் நயகராக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க அதரப்பள்ளி. அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை தானே. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் டவுன் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஃபால்ஸு தண்ணி கீழே ஊற்றுது பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். நான்லாம் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே நான் போயிட்டு அந்த தண்ணி ஊற்றுனுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நின்றுட்டு வந்தேன். அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் இங்கே நின்று நான் அந்த வியூவை பார்க்குறேன். பட்டு இந்த இடத்துல நிற்கிறப்பயே தண்ணி நம்ம மேலே அடி. நீங்கள் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேலே ஏறணும். அந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம எடுத்து நம்ம இங்கே வரோம். அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவு. மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இந்த வியூவை வந்து பார்த்துட்டு போங்க. ஃபால்ஸ் பின்னாடி அங்கே ஊற்றுது. பட் சாரல் இது வரைக்கும் அடிக்குது. இவ்வளோதான் நிறையவே இல்லையே மழையிலேயே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி சாரல் அடிக்குது. ஃபுல்லாக நினைச்சிருவோம் போல. ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறதுனா நம்ம பயங்கரமாக நினைச்சிருவோம் போல. ஃபால்ஸ் மேலே அங்கே ஊற்றிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் இங்கே நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கு, அவ்வளோ தண்ணி. கீழே வந்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே இந்த சாரல் மலையிலையும் குளிக்கலாம். ஃபால்ஸில் குளிக்க முடியலாலும் இந்த சாரலை நம்ம குளிச்சுவோம் போல. அந்த அளவுக்கு தண்ணி சாரல் அடிக்குது. ஆக்சுவலாக எதுவுமே ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு இப்போ மழையும் அதிகமாக வந்துடுச்சு. அந்த சேம் டைம் மிஸ்டும் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் தெரியல. மொபைலும் ஃபுல்லாக நினைஞ்சு போயிடுச்சு. ஒரு ஒன் டேங்க ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். காலையில் வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சாயந்தரம் அதே மாதிரி நீங்கள் ரிட்டன் சாலக்குடிக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து திரும்ப நீங்கள் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாலுமே இல்லை சேலம் போகணுன்னா அப்படின்னாலுமே நிறைய ட்ரெயின் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் அப்படியே ரிட்டன் உங்கள் ஊருக்கு போய்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி இந்த ஃபால்ஸுக்கு போகணும், எப்படி ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு இந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் திங் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் மொட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.